தூயாவியானவரே, எங்களுக்கு துணையாக வாரும் அப்பா. எங்களை நிரப்பிட வாரும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகம் செய்ய வாரும். படைப்பின் தொடக்கத்திலேயே நீர் திரளின் மீது அசைவாடிய ஆவியே, எங்களின் மீதும் அசைவாட வாரும் அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது தேவ தாய்க்கு துணையாக தூய ஆவியினுடைய வல்லமையாய் எழுந்தருளியவரே, எங்கள் வாழ்வின் துணையாக எழுந்தருளி வாரும் அப்பா. சீடர்களை திடப்படுத்துவதற்காக அக்கினி நெருப்பு நாவடிவாய் இறங்கி வந்த ஆவியின் அபிஷேகமே, எங்களையும் அதே ஆவியின் வல்லமையினால் முற்றிலுமாக நிரப்பி அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் வலுவிழந்து போகிறவர்கள், நாங்கள் பலவீனவர்கள், நாங்கள் சோர்ந்து போகிறவர்கள், நாங்கள் தளர்ந்து விடுகிறவர்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தருணங்களில் எல்லாம் உம் ஆவியின் வல்லமையினால் எங்களை திடப்படுத்தி, எங்களை வலுவூட்டி, எங்களுக்கு உறுதி தந்து நம்பிக்கையோடு செயலாற்ற ஆண்டவரே அருள் புரியும் அப்பா, அருள் புரியும். கவலைகளோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, வலியோடு, பாவங்களோடு நாங்கள் ஒவ்வொரு முறையும் தவிக்கின்ற போது ஆண்டவரே, எங்கள் பாவங்களை போக்கி, எங்கள் கண்ணீரை துடைத்து, எங்கள் துன்ப துயரங்களில் இருந்து விடுதலை தந்து ஆவியானவரே எங்களை திடப்படுத்தி காத்து வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலில் நம்பிக்கை வைக்கிறோம். நீர் வலுவூட்டுகிறீர் என உறுதியாக நம்புகிறோம். நீரே எங்கள் வாழ்வு என விசுவசிக்கிறோம். ஏற்றருளும், ஆவியினால் நிரப்பி எங்களை வழி நடத்தி பாதுகாத்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். தூய ஆவியானவருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். கரவொலி எழுப்பி ஹாப்பி ஃபீஸ்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய துணையின்றி இந்த உலகம் படைக்கப்படவில்லை. தூய ஆவியானவருடைய துணையின்றி இன்றைக்கு நீங்களும் நானும் இயங்கவில்லை, வாழவில்லை. தூய ஆவியானவருடைய துணையின்றி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த படைப்பும் இயங்குவதில்லை. படைப்பின் தொடக்கம் முதல் படைப்பின் இறுதி வரை தூய ஆவியினுடைய வல்லமையினாலேயே இந்த உலகம் செயலாற்றுகிறது, இந்த உலகம் இயங்குகிறது. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பல விவிலிய இறைவார்த்தைகளை நாம் சான்றுகளாக எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை வாசிங்க. தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தை. மண்ணுலகு வெறுமையாயிருந்தது. பிறகு நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பாருங்க, படைப்பின் தொடக்கத்தில் தூய ஆவியானவருடைய உடனிருப்பு இருக்கிறது. தொடக்கத்தில் இந்த உலகம் வெறுமையாயிருந்தது. கடவுளின் ஆவியானவர் நீர்த்திரளின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் படைக்கப்பட்ட போது படைப்பின் தொடக்கத்தில் ஆவியின் வல்லமை இருந்ததை இறைவார்த்தை உறுதி செய்கிறது. அதன் பிறகு ஒவ்வொரு தலைவர்கள்
நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள் எல்லாரிடத்திலும் இந்த ஆவியின் வல்லமை செயலாற்றிக் கொண்டே இருந்தது. தீமை செய்கிற போது, தவறு செய்கிற போது, பாவங்களின் பக்கம் போகும்போது தூய ஆவியானவரே அவர்களை கண்டிக்கிறார், அவர்களை வழி நடத்துகிறார், அவர்களை திடப்படுத்துகிறார், நன்மைகளால் நிரப்புகிறார். புதிய ஏற்பாட்டில் இந்த ஆவியின் வல்லமை எப்படி செயலாற்றுகிறது என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை வாசிங்க. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும். யார் மீது? அன்னை மரியாளின் மீது. அன்னை மரியாளின் மீது தூய ஆவியானவர் வரும் என்கிற உறுதிப்பாட்டை வானதூதர் அறிவிக்கிறார். தூய ஆவி உன்மீது வரும். பிறகு உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். பிரியமானவர்களே, எவ்வளவு இறைவார்த்தைகளை அற்புதமாக இயேசுவினுடைய பிறப்பின் போது அன்னை மரியாளுக்கு வாக்குதத்தமாக தரப்படுகிறது. தூய ஆவியினுடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மீது வரும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அந்த குழந்தை இறைமகன் எனப்படும். இது எல்லாமே தூய ஆவியானவரால் தான் சாத்தியம். தூய ஆவியானவரால் தான் சாத்தியம். இந்த உலகம் நம்ப முடியாத ஒன்றை, இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை, இந்த உலகத்தால் அனுபவிக்க முடியாத ஒன்றை தூய ஆவியானவர் செய்து காட்டுகிறார். அதுதான் ஒரு கன்னி கருவுற்று மகனை பெறுவது. இன்னைக்கு இருக்கிற அறிவியலோ விஞ்ஞானமோ ஒருபோதும் இதை நிரூபிக்க முடியாது, செயல்படுத்த முடியாது, சாத்தியமில்லை. ஒரு கன்னி கருவுற்றது தூய ஆவியினுடைய வல்லமையினால் அன்னை மரியாள். சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியமாக்கி காட்டுவது ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை என்பதை நாம் உணர வேண்டும். இயேசுவினுடைய பிறப்பின் போது இந்த ஆவியினுடைய வல்லமை இருக்கிறது. இயேசு ஆண்டவர் பணியாற்றுகிற போதும் இந்த ஆவியினுடைய வல்லமை அவருக்குள் இருந்து செயலாற்றுவதை இறைவார்த்தை சொல்லுகிறது. லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 4:18. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது. அவர் பணி செய்ய போறார். கலிலேயாவுக்கு பணி செய்வதற்கு செல்லுகிறார். அவருடைய பணி வாழ்க்கை தொடங்க போது அவருடைய இறைப்பணியை தொடங்குறார். அந்த இறைப்பணியை தொடங்கும் போது 2 நிகழ்வுகள் சொல்லப்படும். இந்த இடத்துல ஒரு தொழுகை கூடத்தில் சென்று ஆண்டவர் எசாயாவினுடைய சுருளேட்டை திறந்தார். அந்த சுருளேட்டை திறந்து வாசிக்கும் போது கீழ்கண்ட வார்த்தைகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. தொடர்ந்து படிங்க. ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். இது ஒரு நிகழ்வு. ஆண்டவருடைய வல்லமையோடு எப்படி இறைப்பணியை தொடங்குகிறார் கடவுள் என்றால், யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு பெறுவதற்காக அங்கு திருமுழுக்கு யோவானிடத்தில் சென்றபோது ஆவியின் வல்லமை புறா வடிவில் அவர் மீது வந்து தங்கியது என்று வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு பணியை செய்யும் போது, ஒரு வேலையை தொடங்கும் போது எது அந்த பணியில் நமக்கு மன நிறைவை தருகிறது, அந்த பணியில் நம்மை வழிநடத்துகிறது என்று பார்க்கும்போது ஆவியின் வல்லமை, தூய ஆவியானவர். பல நேரங்களில் கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற நாம் தூய ஆவியின் வல்லமையை உணர்வதில்லை, தூய ஆவியினுடைய வல்லமையை புரிந்து கொள்வதில்லை, தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜெபிப்பதில்லை. இது ஒரு வேதனை தருகிற செய்திதான். நமக்குள் ஒரு எழுப்புதல் வேண்டும், நமக்குள் ஒரு புரிதல் வேண்டும், நமக்குள் ஒரு நம்பிக்கை வேண்டும். தூய ஆவியானவரே என்னை இயக்குகிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், எனக்கு வாழ்வாக அமைந்திருக்கிறார் என்கிற உணர்வு நம் ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டும். எனவேதான்
ஒரு நாளை தொடங்கும் போதும் சரி, ஒரு நாளை நிறைவு செய்யும் போதும் சரி, இடையில் நாம் பணியை தொடங்கும் போதும் சரி, தூய ஆவியானவருடைய ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும். நம் குழந்தைகளுக்கு அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையான ஜெபத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4 வரி ஜெபம்தான். அந்த ஜெபத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி தூய ஆவியானவரால் நாம் வலுவூட்டப்படுகிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பணியின் போது அந்த தூய ஆவியினுடைய வல்லமை அவரை வழிநடத்துகிறது. அதன் பிறகு இயேசுவினுடைய பணி நிறைவு பெற்ற பிறகு இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செய்து அவர் போயிடுறார். சிலுவையில் அவர் கையளிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கிறார். அந்த சிலுவையை சுமப்பதற்கு, ரத்தம் சிந்துவதற்கு, கல்வாரியில் உயிரை கொடுப்பதற்கு எல்லாமே வல்லமையை தந்தது அந்த தூய ஆவியானவர் தான். அந்த பணியினுடைய நிறைவில் அவர் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு சீடர்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். செய்வது அறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பயத்திலும் கலக்கத்திலும் அச்சத்திலும் நடுக்கத்திலும் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அச்சத்தை களைந்து, அவர்களுடைய திகிலை அகற்றி, அவருடைய உள்ளத்தில் இருந்த பதட்டத்தை, பயத்தை போக்கி, வாங்க, வெளியே வாங்க, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவியுங்க, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சீடர்களை, அந்த திருத்தூதர்களை அன்னை மரியாவோடு இணைந்து அந்த மேல் மாடியில் ஆவியினுடைய அபிஷேகம் நிரப்புவதை பார்க்கிறோம். அவர்களை திடப்படுத்துவதை பார்க்கிறோம். அக்னி நெருப்பு நாவடிவாய் அவர்கள் மீது எழுந்தருளி வந்தார் என்று திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். பணி வாழ்வின் போது அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளின் நற்செய்தியிலும் கூட, யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 20:22. இதை சொன்ன பின் அவர், படிங்க ஒருத்தர், அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அந்த பயத்தில் இருந்தவங்க, அச்சத்தில் இருக்கிறவங்க, நமக்கு கூட சில நேரங்களில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டனாலோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலோ, கஷ்டங்கள் வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது என்றால் நமக்கும் பதட்டம் வந்துடும், கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தருணத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளை, தூய ஆவியானவருடைய அருட்துணையை வேண்டி செபிக்கணும். அந்த பதட்டத்தை போக்க, அந்த பயத்தை களைய, நமக்குள் இருக்கிற அச்சத்தை நீக்க தூய ஆவியானவரால் தான் முடியும். அந்த வல்லமையை வேண்டி நாம் செபிக்கணும். அந்த தூய ஆவியானவருடைய வல்லமைக்காக இந்த இடத்தில் சீடர்களை திடப்படுத்த, உறுதியூட்ட தூய ஆவியானவரை அவர்கள் மீது ஏவினார், ஊதினார். இறைவார்த்தை சொல்லுகிறது. படைப்பின் தொடக்கம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போது, இயேசு கிறிஸ்து பணி வாழ்வின் போது, இயேசு ஆண்டவர் பணி நிறைவு செய்த போது சீடர்களை திடப்படுத்த ஆவியினுடைய வல்லமை தொடர்ந்து இருக்கிறது. அதனால் தான் சொன்ன 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கலாம். 1, நமக்கு வழிகாட்டுபவர் தூய ஆவியானவர், நமக்கு வாழ்வு கொடுப்பவர் தூய ஆவியானவர், நமக்கு வலுவூட்டுகிறவர் தூய ஆவியானவர். வழிகாட்டுபவர், வலுவூட்டுபவர், வாழ்வு கொடுப்பவர். 3 வார்த்தைகள். என்னென்ன வார்த்தைகள் சொல்றேன் சொல்லுங்க. வழிகாட்டுபவர் சொல்லுங்க எல்லாரும். நம்மை வழிகாட்டுபவர், பிறகு நமக்கு வலுவூட்டுபவர், 3வது நமக்கு வாழ்வானவர். 3 வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். வழிகாட்டுபவர், வலுவூட்டுபவர், வாழ்வு கொடுப்பவர். இதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததுண்டு சகோதர சகோதரிகளே. பல இடங்களில் சென்று நற்செய்தி பணியை ஆற்றுகிற போது, நற்செய்தி பணி ஆற்றுகிற ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், தியானம் கொடுப்பதற்காகவோ அல்லது திருப்பலிகளை நிறைவேற்றுவதற்காகவோ நான் வெளியே செல்கிறேன் என்றால், பல நேரங்களில் நான் அன்றைக்கு உபவாசம் இருப்பது உண்டு. உபவாசம் இருந்து என்னை தயாரித்து கொண்டு போவேன். அப்படி ஒரு முறை உபவாசம் இருந்து தயாரித்து விட்டு போனேன். அங்கே போய் 3 மணி நேரம் தொடர்ந்து தியானம். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. 3 மணி நேரம், 10 மணிக்கு ஆரம்பிச்சது, அப்படியே 1:30 மணி 2 மணிக்கிட்ட நெருங்கிட்டு இருக்கு.
அது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் வந்து கேட்டார், ஃபாதர், எப்படி ஃபாதர் இவ்வளவு எனர்ஜியோட நீங்க பேசுறீங்க? எது ஃபாதர் உங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி கொடுக்குது? பிரியமானவர்களே, நம்ம சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம உடம்பு சோர்ந்து தளர்ந்து போயிடுவோம், டல் ஆயிடுவோம். அதுதான் இயற்கை இல்லையா? சாப்பிடல, தண்ணி குடிக்கல அப்படின்னு நம்ம சோர்ந்து போயிடுவோம், டல் ஆயிடுவோம். அப்படி நம்மளால முடியாது. ஆனால் நான் என் பர்சனலாக நான் நம்புறது, இந்த தூய ஆவியினுடைய வல்லமையை அந்த நேரத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். பிரியமானவர், அந்த ஆவியினுடைய வல்லமையினால் தான் ஒவ்வொரு முறையும் என்னால் நற்செய்தியை அறிவிக்க முடிகிறது, துணிவோடு வல்லமையோடு அறிவிக்க முடிகிறது. அந்த மனிதருக்கு சொன்னேன், நான் ஒவ்வொரு முறையும் உபவாசம் இருந்து இப்படி செபிப்பது தூய ஆவியினுடைய வல்லமை என்னோடு இருப்பதை நான் உணர்வதனால், தூய ஆவியினுடைய வல்லமை என்னை வழிநடத்துவதனால், தூய ஆவியினுடைய வல்லமை என்னை இயக்குவதனால் இந்த இறை வார்த்தை என்னால் அறிவிக்க முடிகிறது, தியானத்தை வழங்க முடிகிறது. எனவே நாமும் கூட அப்படி இருக்க வேண்டும் என்கிற படிப்பினையை சொல்லிக் கொடுத்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாமும் நம் வாழ்க்கையில் தூய ஆவியினுடைய வல்லமையை உணர்வோம், அனுபவிப்போம், வாழ்வாக்குவோம். ஆமீன்.